விசேஷமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்த தேவனுக்கு அவருக்கு துதி கன மகிமையை ஏறெடுக்கும் வண்ணமாக இந்த ஆராதனைக்கு துவக்கமாக பாடல் எண் 57 விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா என்கின்ற பாடலை சபையார் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கல்வி செல்வாக்குகள் மிகவிருப்பினும் திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவிருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே, உரிய பெருமையாவும் அற்பமே. ஜீவநதியாம் உன் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றவற்றா ஜீவநதியாம் துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகினேன், தூய்மையடைந்து மேன்மையாகினேன். இந்த கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னி வீலா கை காலின்று சிந்துவதோ துயரோடன்று, சென்னி வீலா கை காலின்று சிந்துவதோ துயரோடன்று. மன்னாயிரை போன்ற சாட்சி என்னாலிலுமே எங்கும் காணேன், என்னாலிலுமே எங்கும் காணேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன், இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். எந்த அருள் பொருளிடாவும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்த
சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கேறப்பெறும், எந்த மேன்மைகள் எனக்கேறப்பெறும். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. அடுத்ததாக இந்த ஆராதனைக்கு துவக்க ஜெபத்தில் வழி நடத்தும்படி அன்பு சகோதரர் ஹரிஹரன் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கும் இஸ்ரேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, யெகோவா என்னும் நாமமுள்ள எங்கள் ஒன்றான மெய்தேவனே, இப்பொழுதும் இந்த ஒரு மாலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம் ஐயா. பிதாவே, சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி முடி சத்திய வசனங்களை கேட்கும்படியாகவும் பிதாவே உம்மை துதித்து பாடவும் கொடுத்து இந்த ஒரு வேலைக்காக பிதாவே, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் 7ஆம் தூதன் எழுதிய 6ஆம் தொகுதியின் பாடத்தை நாங்கள் கேட்டு வருகிறோம். பிதாவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கையளிக்கப் போகின்றதான அந்த ஒரு பாடத்திற்காக நான் பிதாவே, நீர் செய்து கொடுக்கிற தாசனை நீர் முற்றிலுமாக மறைத்து வசனங்களினாலும் எங்களினால் எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாக வேண்டும். பிதாவே, இந்த ஒரு கூட்டத்திற்கு வர தவறிய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இப்படிப்பட்டதான ஒரு சத்தியம் சென்று சேரும்படியாக அவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாக வேண்டுகிறோம். சுவாமி பிதாவே, இந்த ஒரு கூட்டத்தில் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஒரு சிறு ஜெபத்தை எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். நமக்கான தூதை வழங்கும்படி அன்பு சகோதரர் டேவிட் பிரேம் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஸோ எந்த ஒரு சாப்டர் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா 15வது சாப்டர். என்ன ஒரு சாப்டரோட தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, புது சிருஷ்டியின் சத்துருக்களும் அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்மளுடைய 7ஆம் தூதன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்கே எழுதியிருக்கிறார். ஸோ இதை தான் என்ன பண்ணுறோன்னா வார வாரம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஷார்ட்டாக என்ன பண்ணிடலாங்க, ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். ஸோ போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் கூட எந்த ஒரு தலைப்பில் பார்த்தோம் அப்படின்னா, உலகம் புது சிருஷ்டியின் ஒரு சத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு தலைப்பு பிரதர் இன்ட்ரடக்ஷனில் எழுதியிருந்தார். என்னென்னா, நம்மளுடைய மாம்சத்தை குறித்து பழைய மனுஷன் வந்து நம்மளுக்கு அது ஒரு எதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார். அடுத்த ஒரு டாபிக் தான் என்ன அப்படின்னா, உலகம் புது சிருஷ்டியின் ஒரு சத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மாம்சம் நம்மளுடைய பழைய சிருஷ்டியும் அந்த பழைய சிந்தனைகள் பழைய விஷயங்கள் அது எல்லாமே என்னங்க நம்மளுக்கு ஒரு சத்துரு. அதே போல் உலகமும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது ஒரு சத்துருவாக தான் இருக்குது. உலகத்தில் என்ன இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு 2 விஷயம் உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரமாக பார்த்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி அதை சொல்லிட்டீங்கன்னா, நீதி இல்லை உலகத்தில், அப்புறம் பாதி வந்துட்டு சுயநலம் இருக்கிறதுனால, அது அடுத்த கேள்வியாக கேட்கலான்னு இருந்தேன், ஏன் இது 2ம் இல்லைன்னு சொல்லிட்டு. தேவ அந்த ஒரு குணலட்சணம், ஓகேங்களா, தெய்வீக குணலட்சணம் இல்லை யார்கிட்டனா இந்த உலக மக்கள்கிட்ட. அதேமாரி நீதி வந்து இந்த உலகத்தில் இல்லை. இது 2த்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சுயநலம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் நிறையா இருக்கிறதுனால அது என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யாராலையுமே நீதியில் நடக்க முடியல. அதே மாதிரி அவங்களால என்னவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ஒரு தெய்வீக குணலட்சணத்தை அவங்களால காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்காக தான் நிறைய ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ்லாம் எவ்வளோ எடுத்துகிட்டு வராங்க. இருந்தாலும் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, அதெல்லாம் அவங்களால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு அது எப்படி இருக்குது, நம்ம இந்த உலகத்தில் வாழும் போது நம்ம இதை வந்து எப்படி மேற்கொள்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து போன வாரம் நம்ம என்ன பண்ணோன்னா அங்கே பார்த்தோம். கரெக்டுங்களா?
ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப கிளியராக டிசிஷன் எடுக்கணும். உலகம் அப்படின்னு வந்துட்டாவே ரொம்ப கிளியராக டிசிஷன் எடுக்கணும், எந்த வழியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ஸ்லேயே கேட்ட விஷயங்கள் தான், கரெக்டுங்களா? ஸோ அப்படி நம்ம முடிவு எடுக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்கிறாருன்னா, we do not fully value God அப்படின்ட்டார். தேவனுக்கு என்ன பண்ணலங்க, அவருக்கு அவருடைய அந்த ஒரு கணத்தை, தேவனுக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் அவருக்கு ஊழியம் செய்கிற விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா அந்த ஒரு கணத்தை செலுத்தலை, அவருக்கு அந்த ஒரு மரியாதையை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்போனா நம்ம உலகத்தில் ரொம்ப மூழ்கி கடந்தோம் அப்படின்னா இதெல்லாம் தேவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிரதர் என்ன சொல்கிறாரு, நம்ம தேவனுக்கு விரோதமாக இந்தமாரி விஷயங்கள்லாம் அங்கே பண்ணுறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு தான் 1 யோவான் 2:15 நம்ம போன வாரம் வாசிச்சோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ரொம்ப நம்ம போய் உலகத்தோட உலகமாக ஒட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வசனமே என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிதாவுடைய அன்பு நம்மள்கிட்ட இருக்காது, அது கம்மியாயிடும், குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னொரு பாயிண்ட் அங்கே பார்த்தோம் என்ன அப்படின்னா, இப்போ உலகம் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உலகத்தில் இருக்கவங்களாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அவங்கள வந்து எதிர்த்துக்கிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம அவங்கள ரொம்ப கீழ்த்தரமா, ஸோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணிடவே கூடாது, நம்ம நடத்தவே கூடாது. அதான் சொல்கிறாரு, அந்தமாரி ஒரு மைண்ட் செட்டே நம்மளுக்கு இருக்கவே கூடாது அப்படின்றாரு. ஸோ நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸோ, இப்போ உலகத்தில் மேபி இப்போ ஆஃபீஸ் போகிறோம், ஸ்கூலு காலேஜில் என்ன இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கொலீக்ஸ் இருப்பாங்க, சுற்றி நம்ம ட்ராவல் பண்ணுறோம், கூட எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, உலகத்தார்கள் எங்கே போனாலுமே இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப கைண்டுனா கருணை உள்ளவர்களா, ரொம்ப மரியாதை கொடுக்குறவர்களா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அடுத்தது அவங்களுக்குன்னு சில கடமைகளை நம்ம பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா அதை பண்ணணுன்றார். ஃபுல்ஃபில் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன பண்ணிடுங்க. இப்போ வீட்டில் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, ஆஃபீஸில் இருப்பாங்க, எங்கேயாவது இருப்பாங்க, காலேஜ், இந்தமாரி நம்ம போகும்போது சுற்றி நம்மளை உலக மக்கள் இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கருணையாக அவங்கள்ட்ட நடந்துக்கணும். அடுத்தது மரியாதை கொடுக்கணும். அடுத்தது சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அவங்கள்ட்ட நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணிடணும். இன்னும் என்ன சொல்ல, ஹானர் பண்ணுங்கன்றான். ஹானர்னா கனம் கொடுக்குற ஒரு விஷயம். ஓகேங்களா, ரொம்ப சப்போர்ட்டிவா. ஸோ உலக மக்களை நம்ம எப்படி ஒதுக்கிடக்கூடாது, இவங்க பாபிலோன், இவங்க சாத்தானுடைய பிள்ளைகள் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்ம என்ன பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் அங்கே என்ன சொல்றாருன்னா கோல்டன் ரூல் என்ன பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு கோல்டன் ரூல் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாரு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதாவது வீட்டில் இருப்பாங்க ஆனால் அவங்க புது சிருஷ்டிகளாக இருக்க மாட்டாங்க. மேபி சத்தியத்தில் இல்லாத ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம். ஸோ அந்தமாரி இருக்கும்போது அங்கே எதை ஃபாலோ பண்ண சொன்னார், கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ண அங்கே சொல்லியிருந்தாரு. இப்போ அடுத்தது எதை சொல்கிறாருன்னா உலக மக்கள்கிட்டையும் என்ன பண்ணுங்க, இப்போ ஒருத்தர் நம்மளை மதிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அதே போல் நம்மளும் அவங்களுக்கு என்ன பண்ணிடணும், அந்த ஒரு மரியாதையை, அந்த ஒரு கணத்தை என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அந்த விஷயம் நம்ம பண்ணணும். இன்னொரு விஷயம் அதில் என்ன ஆட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம டெய்லி உலகத்துக்குள்ளே தான் போயிட்டு வரோம். ஓகேங்களா, காலையில் ஏஞ்சி வேலைக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போக ஆரம்பித்ததுலேருந்து கடைசியாக நைட்டு வீட்டுக்கு வர வரைக்குமே என்னங்க, நம்ம உலகத்துக்குள்ளே தான் போவோம். ஆஃபீஸில் எல்லாத்தையும் பழகிறது எல்லாமே எப்படி தான் இருக்கும், உலக ஜனங்களோட தான் இருப்போம். என்னதான் அவங்களோட இருந்தாலும், ஒன்றாவே இருந்தாலும் அவங்களுடைய சுயநலமான அந்த ஒரு மனப்பான்மை நம்மளுக்குள்ளே வராமல் நம்ம என்ன பண்ணிக்கணுமா, அங்கே காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அவங்கள்ட்ட நம்ம எப்படி பழகிறது இதெல்லாமே ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ அடுத்தது என்னென்னா அவங்களுடைய சுயநலமான விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ ரொம்ப இப்போ ஆஃபீஸ்லலாம் எப்படி ஏதாவது ஒரு பொசிஷனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஹைக்குக்கோ என்ன பண்ணுவாங்க, சுயநலமாலாம் காலேஜ்லேயே என்னெல்லாம் நடக்கும். ஓகே, மிஸ்டர் போய் ஏதாவது சொல்லி கொடுக்கறது, இந்த பையன் அதை பண்ணிட்டான், இந்த பையன் இது. ஓகேங்களா, ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த சுயநலமான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை நம்மளுக்குள்ளே என்ன பண்ணிட வேணாம் அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணிடவே வேணாம். அவங்க நம்மளுக்கு தீங்கு செஞ்சாலும் திருப்பி என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, புரியுதுங்களா? ஏன்னா அந்த சுயநலத்தினால தான் அவங்க அதை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு லாபத்துக்காக அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது, நீ எனக்கு பண்ணலை அதேமாரி நானும் உனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அங்கே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் எப்படி இருக்கணும்னா ஒரு அம்மாவை போல் என்ன பண்ணணும். ஏன் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா, நம்ம ஈசாக்கின் திருமணம் பாடம் வந்து பார்த்தோம், கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து வந்து நித்திய பிதா
ஏசாயா 9:6 பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? அப்படின்னா 1000 வருட அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிதாவாக இருக்க போகிறார். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையுமே மீட்டெடுத்து ஜீவனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் அங்கே அப்பா ஸ்தானத்தில் இருந்தாங்க எல்லாரையும் வழி நடத்த போகிறார். அம்மா யாருங்க? ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 1,44,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஒரு அம்மா பிள்ளைகளை எப்படி நடத்துவாங்க? நம்ம வீட்டு பிள்ளைகளை, நம்மளோட சொந்த பிள்ளைகளை நம்ம எப்படி நடத்துவோம்? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உலக ஜனங்களையும் நம்ம என்ன பண்ணணுங்க? பார்க்குற அந்த ஒரு ப்ராட் மைண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ ஒரு 1000 வருட அரசாட்சியில் நம்ம தான் உங்களுக்கு போய் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறோம், எல்லா விஷயத்தையும் நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே போகும்போது நம்மளுக்கு அந்த ப்ராட் மைண்ட் இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ ஏதோ சின்னதாக தப்பு பண்ணிட்டாங்க, உடனே போய் அவங்கள தண்டிக்கலாமா? அப்படின்னா என்ன ஆகிடுங்க? இப்போ நம்மளுக்கு அதேமாரி நடந்ததுன்னா அடுத்த வாரம் நம்ம இருக்க மாட்டோம். கரெக்டுங்களா? நம்மளுக்கு என்னங்க, நம்ம பண்ணுற தவறுகள் எல்லாத்தையும் தேவன் எவ்வளோ மன்னிச்சு கிரேஸ்ஃபுல்லாக அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறார். இல்லைன்னா நம்ம வீட்டு பசங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவோம்? அந்த மன்னிப்போம்ல. ஒரு அம்மாவா தாயா இருந்து பார்த்தானே எப்படி இருக்குங்க? ஸோ அதே ஒரு ப்ராட் மைண்டு எங்கே இருக்கணுங்க? உலகத்துக்குள்ளேயும் அங்கே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிருபையா ஒரு கருணையா அங்கே நம்ம என்னன்னா அங்கே இருக்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்குன்னு அந்த ஒரு லெவல் இருக்கு. புரியுதுங்களா? ரொம்ப அன்பு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தோட உலகமாகவும் என்ன ஆகிடக்கூடாது, போய் மிங்கிலும் ஆகிடக்கூடாது. எங்கே பிரேக் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன். ஆஃபீஸில் 2 பேர் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம இருக்கிறோம், நம்மளோட ஒருத்தர் உலகத்தான் இருக்கிறாரு. 2 பேரும் வேலை பார்க்குறோம். 2 பேரும் ஒரே ப்ராஜெக்டில் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கலாம். 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் தான் அந்த ப்ராஜெக்டே முடிக்க முடியும். அப்போ டே அண்ட் நைட் ஒன்றா உட்காந்து எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படியே ஒரு மாதம் 2 மாதம் அந்த ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்குது. திடீர்னு 3ஆவது மாதம் அடுத்த மாதம் சண்டே காலையில் எங்கள் பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டே இருக்குது வாங்கன்னு இன்விடேஷன் கொடுக்குறாருன்னா என்ன பண்ணலாம்? புரியுதுங்களா? ஸோ எந்த இடத்துல அதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா உடனே அவர்கிட்ட போய் சண்டை போடுறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல, அவங்களுக்கு கனம் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி யாரை எடுத்துகிட்டு போய் வைக்கணும்? தேவனை வச்சுட்டு அவர்கிட்ட ரொம்ப அழகாக சொல்லிடலாம், இல்லைங்க அன்றைக்கி சண்டே என்னால் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா எந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும் உலகத்தை, எந்த இடத்துல நம்ம அந்த ஒரு விஷயத்த செய்யணும். ஏன்னா இப்போ உலகத்துக்குள்ளே தான் அனுதினமும் நம்ம போயிட்டு வரோம். கரெக்டுங்களா? காலையில் ஏஞ்சதுலேருந்து காலையில் ஒரு ரேப்பிடோ ஏறுறோன்னா அங்கேருந்து நைட்டு வீட்டுக்கு சேர்ற வரைக்கும் உலகத்துக்குள்ளே தான் போயிட்டு வரோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி அதை நம்ம செய்யணும், எங்கெங்கே மரியாதை கொடுக்கணும், எந்த இடத்துல கட் பண்ணணும், எங்கே தேவனுக்கு முதன்மை காட்டணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா அங்கே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது என்ன ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாருன்னா, உலகத்துக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, நான் உலகத்தை திருத்துறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மெல்லாம் கையில் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா அது யாருடைய வேலைன்ட்டாரு? தேவனுடைய வேலை. அதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்காரு. ஹி வில் டூ இட் இன் இஸ் ஓன் டைம். அண்ட் அவருக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல அந்த உலகத்தை என்ன பண்ண போறாருன்னா திருத்த போறாரு. அதையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லை இப்போ போய் நான் இந்த உலகத்தை நான் திருத்துறேன், நான் இதை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பண்ண வேண்டிய ஒரு அவசியம் அங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுடைய ஒரே வேலை இப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில் என்ன அப்படின்னா, தேவனுடைய நீதியை தேடிக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற வேண்டியதுதான் நம்மளுடைய ஒரே வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தேவனுடைய நீதி என்னன்றதை நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டார். அதை நம்மளை எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். யாருக்குங்க? ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னா நம்மளை ரெப்ரசன்டேட்டிவாக போடுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுவோம், அவங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்வோம். கரெக்டுங்களா? அந்த கம்பெனிக்கு நம்ம தான் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகேங்களா? இப்போ அதேமாரி தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக யார்? அப்போ தேவனுடைய வேலையை செய்கிறதே யாரு தான்? அவர் நம்மள்ட்ட கொடுத்துட்டார், இதெல்லாம் நீ செய்ப்பா இந்த சுவிசேஷ யுகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். என்ன? நீதியாக நடக்கிறது, கேரக்டர் காட்டுறது, சத்தியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ பேருக்கு நம்மளால் சொல்ல முடியுமோ சொல்ல வேண்டியது. ஸோ இதுதான் இப்போ நம்மளுடைய வேலையை தவிர வேறு எந்த வேலையுமே கிடையாது. உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்கும், அது எதுக்குமே நம்மளுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி அங்கே ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னா அதை போய் நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்ட்டாரு, கண்டிக்கலாம் தேவையில்லை அப்படின்ட்டார். அதுக்கு தான் இந்த வசனம் கொடுத்துருந்தார். நம்ம போன வாரமே வாசித்தோம். கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணல, சாத்தானியே என்ன பண்ணலன்னா கடிஞ்சு கொள்ளல. புரியுதுங்களா? ஸோ சீஃப் யார்? சாத்தான் தான். சாத்தானியே என்ன பண்ணல, சிஓவே என்ன பண்ணல,
போய் கடிஞ்சு கொள்ளல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேவன் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி விடணும் அப்படின்னா நம்மளுக்கு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் பொறுமை வேணும். ஒரு அநீதியான ஒரு விஷயம் உலகத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு பார்க்கும் கண்டிப்பாக அதை திட்டணும் போல தான் தோணும். ஆனால் அது எப்போ அவர் மாற்ற போகிறாரு அந்த விஷயத்தெல்லாம் 1000 வருட அரசாட்சியில் மாற்ற போகிறாரு அப்படின்ற அந்த விசுவாசம் நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன காட்டுவோம்னா பொறுமையை காட்டுவோம். தேவன் அதை என்ன பண்ணிக்குவார், பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு விசுவாசத்தின் நிமித்தமாக ஒரு பொறுமை நம்மளுக்குள்ள அங்கே இருக்கும் அப்படின்ற. அதனால யாரையும் போய் கண்டம் பண்ண வேணாம் அப்படின்றார். எந்த விஷயத்தை குறிச்சோ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஏதாவது நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், படிக்கிற எல்லா விஷயமுமே இப்போ எப்படி தான் இருக்கும், திட்டுற மாதிரி தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே வந்து சொல்கிறார் நம்மளுடைய ஒரே வேலை என்னென்னா தேவனுடைய கோட்பாடுகள் அவருடைய நீதியை பிடிச்சு கொண்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த ஒரு கோர்ஸை முடிக்கிறோம் அப்படின்றது தான் அங்கே தேவை. அதுக்கு தான் நம்மளை எப்படி சொல்லியிருந்தாருங்க, ராயல் ப்ரீஸ்ட்ஹுட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் நம்மளை அங்கே வச்சிருக்கிறாரு. ராயல் ப்ரீஸ்ட்ஹுட் எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்குன்னாரு. போனாடி பார்த்தோம் யூனிக் மிஷன். கரெக்டுங்களா? தமிழில் கூட என்னென்னா தனித்துவமான ஒரு பணி இருக்குது, ஒரு யூனிக் மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ராயல் ப்ரீஸ்ட்ஹுட்டுக்கு. ஓகேங்களா? என்ன வேலைங்க? அதான் ஆசாரியருடைய வேலை. அது அங்கே அது இப்போ பார்த்த விஷயங்கள் தான். அவர் தேவனுடைய வேலையை செய்கிறது மட்டும்தான் என்ன அப்படின்னா அந்த யூனிக் மிஷன். அவருடைய சத்தியத்தை ஃபஸ்ட்டு என்னென்னா அவருடைய சத்தியத்தை என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ பேருக்கு நம்மளால் இண்டிவிஜுவலாக இப்போ நம்ம போய் ஹார்வெஸ்ட் போடுறோம், போய் பண்ணுறோம், அது ஓகே, அது எக்லீஷியாவாக போய் பண்ணுறோம். தனித்தனியாக இப்போ ட்ராவல் பண்ணுறோம், ஆஃபீஸில் இருக்கோம், கிறிஸ்டியன்ஸ் யாராவது சொல்ல முடியும்னா ஒரு புது சிருஷ்டியோடைய வேலையே என்ன அப்படின்னா காஸ்பல் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிடணும், அங்கே சொல்கிறது தான் இப்போ நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு நம்ம எந்த ஒரு வேலையுமே இந்த உலகத்தில் நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த ஒரு காஸ்பலை ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிடலாம், ஆமாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு நடுவில் நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, நம்மளுடைய கிரியைகள் எல்லாமே என்ன ஆகும், கவுண்ட் ஆகி அதுக்கு தகுந்தாப்புல என்ன ஆகிடுவாங்க, நிஜமாவே ராயல் ப்ரீஸ்ட்ஹுட்டாக தேவன் நம்மளுக்கு அங்கே வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் அங்கே வசனங்கள்லாம் போனாட்டி வெளிப்படுத்தின விசேஷத்திலலாம் படித்தேன். எப்படியாவது மனவாட்டி ஆயிடும். நம்மளோட ஒரே நோக்கம் உலகத்தில் இப்போ என்ன அப்படின்னா எப்படியாவது என்ன ஆயிடணும், மனவாட்டி ஆயிடணும். அது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கணும். அதை நோக்கி தான் என்ன பண்ணணும்னா அனுதினமும் அங்கே ஓடுறவர்களாக இருக்கணும். அதை நிறைய ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போ நம்மளுக்கு இருக்கான். இப்போ இந்த உலகத்தில் இப்போ ஓடிட்டு இருக்கோம், நிறைய ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்களா இல்லையா? எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது. நிறைய வாட்டி என்ன பண்ணுவோம், கேட்போம், படிப்போம், ஆனால் அது மாதிரி நடக்க மாட்டோம். அடுத்தடுத்த ட்ரையல்ஸ் வரும். எவ்வளோ விஷயங்கள் அனுதினமும் தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று தான் நம்மளுடைய முக்கியமான வேலை. அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை தவிர உலகத்தில் நம்ம என்ன பண்ண தேவையில்லைங்க. இப்போ ஒரு டக்குன்னு ஒரு இடத்துல போகிறோம், ஒரு பேசிக் சப்ஜெக்ட் நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஆத்மா இல்லை நரகத்தை பற்றி சொல்லணும், நம்மளால சொல்ல முடியுங்களா? பிரதர்ஸ் சில பேர் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அதை படிப்பாங்க, அதனால் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், அப்படியே இது பண்ணிக்குவாங்க. இப்போ மற்ற பிரதர்ஸ்லாம் ரெடியாக இருக்கிறோமா, சிஸ்டர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம், இல்லை அது பிரதர்ஸோட வேலை அப்படின்னு விட்டுறலாமா? வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்பாவாவது நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபுல்லாக 1.5 மணி நேரம் எடுக்கலைன்னாலும் ஒரு 5 நிமிஷத்தில் சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணோம், 50-60 பேசிக் சப்ஜெக்ட் இருக்குன்னா அவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது நம்மளுக்கு. அதனால தான் சொல்கிறாரு உலகத்தில் போய் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா பிரதர் சொல்ல தான் சொல்கிறாரு, நம்ம எல்லா நேரம் நம்மளுடைய தாளந்துகள், நம்மளுடைய ஃபுல் எனர்ஜி சொல்கிறார், எல்லாத்தையுமே நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணணும், தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை தவிர நம்மளுக்கு எதுவுமே இங்கே உலகத்தில் இல்லை. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுங்க நம்மளுடைய வீடு? முக்கியமான கேள்வி, எது நம்மளுடைய வீடு? ஓகேங்களா? அது மைண்டில் இருக்காங்களா நம்மளுக்கு? இப்போ வீட்டில் போயிட்டு என்ன அதெல்லாம் இருக்கும் தான். டே டு டே லைஃப்பில் நம்மளோட மைண்டில் ஒன்று செட் ஆகிருக்கணும். என்னங்க, நம்மளுடைய வீட்டுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கோர்ஸை முடிச்சுட்டு போகணும் அப்படின்றத நம்ம மைண்டில் என்னன்னா அங்கே செட் ஆகி இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி நம்ம ஓடுவோம்.
புரியுதுங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள், இந்த பிரச்சனைகள் அது டெய்லியுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதோடையே நம்ம வாழ்க்கை என்ன ஆகிடுங்க, முடிஞ்சு போயிடும். அதனால் நம்மளோட கோல் என்னன்னா, எப்படியாவது நம்மளோட வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அனுதினமும் அங்கே ஓடுறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதோட என்னென்னா போன வாரம் பார்த்தது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன ஒரு டாபிக் பிரதர் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, பெரிய சத்துரு யாருங்க? சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு எதை ஸ்டார்ட் பண்ணாருங்க? ஃபஸ்ட்டு மாம்சம், அதுதான் சீஃப்னு சொல்லியிருந்தார். கரெக்டுங்களா? பிரதானமான நம்மளுடைய எதிரி யாருன்னா நம்மளுடைய மாம்சம், பழைய கிரியைகள், அந்த ஒரு விஷயம் அப்படின்னா. அடுத்தது என்ன சொல்லியிருந்தாருன்னா உலகத்தை குறித்து என்ன பண்ணியிருந்தாருன்னா சொல்லியிருந்தாரு. இப்போ மூன்றாவதா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாத்தான். இது மூணுமே என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன பண்ணுதுங்க, வளர விடாம பார்த்துக்குது. கரெக்டுங்களா? பழைய மனுஷன், பழைய சிந்தையும் சரி, உலகமும் சரி, சாத்தானும் சரி, எப்படியாவது அந்த ஒரு புதிய சிருஷ்டியை வளர்க்க விடாம பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இது மூணுமே அங்கே செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கு ஆதார வசனம் நம்ம வாசிச்செல்லாம் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஓகேங்களா? நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் போது என்ன சொல்ற, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனெனில் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசான். அப்படின்னா சாத்தானை என்னன்னு சொல்லிட்டாருன்னா நம்மளுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வசனத்துல என்ன பண்ணிட்டாருங்க நம்மளுடைய அப்போஸ்தலர் அங்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் பிரதரும் சொல்றாரு என்னன்னா ரொம்ப டேஞ்சர்ன்ட்டாரு. ஓகேங்களா? சாத்தான் அப்படின்னு சொல்லும் போதே என்னன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். நம்மளுடைய எல்லா பிரயாசத்தையுமே தடுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இருக்குங்க, அங்கே வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு அவனால் அங்கே அந்த ஒரு பவர் அவனால் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய அந்த ஒரு புது சிருஷ்டியை வளர்க்க விடாமல் அங்கே என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே பண்ணுவான். அதுதான் சொல்கிறாரு, அவனுடைய எல்லா விதமான புத்திசாலித்தனம், ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவனுடைய ஞானம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எப்படியாவது நம்மளை ஏமாற்றிடும். அவனுடைய அதான் சார் கிளவர்னஸ், விஸ்டம், ஓகேங்களா, புத்திசாலித்தனம், அவனோட ஞானம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளை எப்படியாவது ஏமாற்றிடுவானா. ஏமாற்றி என்ன பண்ணிடுவான்னா அவனுடைய வழியில் நடக்க வச்சிடுவான். அதாவது வழி தவறி நம்மளை நடக்க வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். அப்படின்னா அதுக்கு தாங்க பிரதர் சொல்கிறார், அப்போஸ்தலர் சொல்கிறார் என்னென்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளை எப்படியாவது என்ன பண்ணிடுவான், ஏன்னா நம்மளோட யாருங்க ரொம்ப ஞானி, புத்திசாலி. ஸோ நம்மளை எப்படி என்ன பண்ணிடுவான்னா எப்படியாவது நம்மளை அங்கே விழ வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் விழித்திருங்கள், ஏனெனில் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல. எப்படி, எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாருங்க, சிங்கத்துக்கு ஒப்பிட்டு சாத்தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே பேசுகிறார், கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சிங்கம் எப்போ கர்ஜனை பண்ணும், பசியில் இருக்கும் போது. அப்புறம் இல்லை, அது கர்ஜனை பண்ணுதில்ல, அந்த ரோரிங் சவுண்டு கொடுக்குதுல்ல, அது எதுக்காக கொடுக்குது, என்ன சிஸ்டர்? டெரிஃபை பண்ணுறதுக்கு. கரெக்டு. அப்புறம் ஐடென்டிட்டி. கரெக்டு. ராஜான்னு காட்டிக்கிறதுக்கு. அதை நான் பின்னாடி கேள்வியாக வச்சுருந்தேன், முன்னாடி சொல்லிட்டாங்க. எப்பயாவது சிங்கம் நான் தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்லியிருக்கா? சொன்னதில்லை. கரெக்டுங்களா? அப்போ எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் நம்ம, அதோட ஆக்டிவிட்டீஸை வச்சு. ஓ, இதுதான் என்னதுங்க காட்டுக்கே ராஜா. ஆனால் ஆக்சுவலாக காட்டில் இதோட பலம் வாய்ந்த நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும். ஆனால் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்னது, புரியுதுங்களா? அதனால தான் அப்போஸ்தல் என்ன பண்ணுறாருன்னா அழகாங்க யூஸ் கெர்ஜிக்கிற சிங்கம்ட்டாரு. அந்த கெர்ஜனையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதோட ப்ரெசன்ஸை என்ன பண்ணுறாருன்னா அங்கே காட்டுற. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிருகத்தையே பார்த்துருவோம். சிங்கம் இருக்குன்னா அது கெர்ஜனை பண்ணுது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு எதை சொல்ல விரும்புதான், நான் அந்த இடத்துல இருக்கிறேன், அந்த ப்ரெசன்ஸ் என்ன பண்ணுது அங்கே அது காட்டுது. அது காட்டுறதுனால என்ன ஆகிடுதான், சுற்றி இருக்க மற்ற மிருகங்கள்லாம் என்ன ஆகிடுங்க,
அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் அங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஏதோ ஒரு மிக ஒரு வலிமையான ஒரு மிருகம் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் சுற்றி இருக்க மிருகங்கள் மற்ற ஜீவராசிகளுக்கு என்ன ஆகிடும்னா அங்கே வந்துடும். அடுத்தது என்ன அப்படின்னா, நிறைய பலவீனமான மிருகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பேரலைஸே ஆகிடுமா. பேரலைஸ்னா டக் அப்படின்னா லிட்ரலாக பேரலைஸ் ஆகிறது கிடையாது, ஒரு செகண்டுக்கு என்ன பண்ண முடியாது நம்மளால, அதுங்களால டிசிஷன் எடுக்க டக்குன்னு யோசிக்க முடியும், மூளை வேலை செய்யாது. ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓடலாமா அப்படி ஓடலாமா அப்படி ஓடலாம், கரெக்டாக யார்கிட்டயே ஓடிடும், சிங்கத்திட்டே ஓடிடும். ஒரு செகண்டுக்கு என்ன ஆகிடுமா, இது யாருன்னா வீக்கர் அனிமல்ஸு, யார் யாரெல்லாம் பலவீனமான மிருகங்கள் இருக்கிறாங்களோ அவங்களாம் டக்குன்னு யோசிச்சு ஒரு முடிவெடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நேராக சிங்கத்திட்டே என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கே போகிறதுக்கு அங்கே நிறையா வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே என்ன கர்ஜனையினால் வர ரிசல்ட்ஸு. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா, அதோடைய டெரிட்டரியை அது வந்து அங்கே நிறுத்துது, ஃபவுண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் அங்கே இருக்கிறேன், இதை சுற்றி இந்த ஏரியா ஏன் கண்ட்ரோல் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அது கர்ஜனை பண்ணும் போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சுற்றி இருக்க அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த சுற்றி இருக்க ஏரியா எல்லாமே என்னங்க, எல்லாருமே அந்த ஒரு பயத்துக்குள்ளே போயிடுவாங்க. என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ஒரு அவங்களுக்குள்ள என்ன ஆகிடும்னா அந்த ஒரு அச்சுறுத்தல் அங்கே வர ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகிடும்னா, இதுக்கு ஈஸியாகவே என்ன கிடச்சிரும்னா அங்கே அந்த ஒரு சாப்பாடு அதுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஒரு கர்ஜனையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை தான் யாருக்கு ஒப்பிட்டு அங்கே பேசுகிறாருங்க, சாத்தானுக்கு. அப்போ சாத்தானை வந்து யாருக்கு ஒப்பிட்டு பேச, கர்ஜிக்கிற சிங்கம் அப்படின்னும் போது சாத்தானும் இதே தான் பண்ணுவான். இதுமாரி தான் சவுண்டு விடுவான். சிந்திக்கும் போது நம்ம கிரியைகள் செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சவுண்டு விடுவான். அந்த சவுண்டை கேட்டுட்டு யார் பயப்படுவா அப்படின்னா, யார் பேரலைஸ் ஆவா, வீக்கர் சகோதர சகோதரிகள் என்ன ஆயிடுவாங்க அங்கே பேரலைஸ். டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்க அவங்களால முடியாது. அப்படின்னா அது அங்கே என்ன இருக்கணுங்க, சத்தியத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அவனுடைய வலையில் நம்ம என்ன ஆகிடுவோம்னா அங்கே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவன் ஜஸ்ட்டு சவுண்டு தான் கொடுப்பான், அந்த சவுண்டுலேயே நம்ம என்ன ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவனுடைய இரையாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதனால தான் அங்கே பிரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ சாத்தான்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விசுவாசத்தில் என்ன இருக்கணுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு விஷயம் இப்போ தேவனை நம்புகிறோம், அவரோட திட்டத்தை நம்புகிறோம், எல்லாம் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக நம்மளோட மைண்ட் என்ன பண்ணிடணும்னா அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் பார்க்குறோம், யார்கிட்ட உடனே போயிடணும், நம்மளுக்கு அந்தமாரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா யார்கிட்ட இமீடியட்டாக போகணுன்னா நம்மளுடைய மெய்ப்பன்ட்ட. நம்மளுடைய மெய்ப்பன் யாருங்க, இயேசு கிறிஸ்து. அப்புறம் பெரிய மெய்ப்பன் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடணும்னா நம்மளுடைய மெய்ப்பன்ட்ட என்ன பண்ணிடணும் அப்படின்னா அங்கே போகிறவர்களாக இருக்கணும். ஸோ அப்படி போனோன்னா சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளை கைட் பண்ணுவார் அப்படின்ற. மேபி நம்ம ப்ரேயர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் மன்னா படிக்கும் போதோ இல்லை சப்ஜெக்ட் கேட்கும் போதோ பைபிள் படிக்கும் போதோ நம்மளுக்கு என்ன பண்ணுவாருங்க, ஏதாவது ஒரு கைடன்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுவாருங்க அங்கே கொடுப்பார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்ட போயிடணும்னா அங்கே தேவன்கிட்ட இயேசு கிறிஸ்துட்ட அங்கே என்ன பண்ணிடணும்னா அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி போனோம் அப்படின்னா என்ன ஆகும்னா சாத்தானுடைய வலையிலேருந்து என்ன பண்ணிடலாம், நம்ம அங்கே தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது லிட்ரலாகவே நடக்கும். கரெக்டாக ஒரு மெய்ப்பன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டே போகிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆடுகள்லாம் அங்கங்கே சுற்றிட்டு இல்லாமல் மெய்ப்பனோடையே கூட ஒட்டி இருந்ததுன்னா என்ன ஆகுங்க, அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். கரெக்டுங்களா? கொஞ்சம் அங்கங்கே இருந்துச்சுன்னா சவுண்டு கேட்டோன்னு என்ன பண்ணிடும், கெர்ஜிக்கிற சவுண்டு கேட்டால் ஏதோ ஒரு மிருகம் வந்து எங்கே ஓடணுன்னே தெரியாது, மெய்ப்பன்ட்ட ஓடுறேன்னு எங்கேயாவது ஓடிட்டு இருக்குங்க. புரியுதுங்களா? ஸோ லிட்ரலாகவே அது நடக்கும். ஸோ அதனால் எவ்வளோ க்ளோஸாக மெய்ப்பன்ட்ட இருக்கிறோமோ அவ்வளோ சேஃப் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஒரு பாயிண்ட் சொல்கிறார், என்ன அப்படின்னா, சாத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் போய் நம்ம சொல்கிறோன்னா அதை நம்புவாங்களா? ஆஃபீஸில் போயிட்டு இது வந்து சாத்தானுடைய வேலைங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க நம்மளை பார்த்து? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இப்போ யாருமே சொன்னதில்லை போல் சத்தியத்தை. கரெக்டுங்களா? ஒன்றும் இல்லை, போயிட்டு ஏதோ ஒன்று நடந்துச்சு இது சாத்தானுடைய கிரியைங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க? நம்மளை சாத்தானா
ஏதோ ஏதோ என்ன பண்ணுது, ஏதோ உளறிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்மளை பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? அதான் பிரதர் சொல்றாரு, உலகத்துல இவர் அப்ப எழுதியிருக்கார் பிரதரு, அன்னைக்கு நிலவரத்துல நிறைய பேருக்கு உலகத்துல சாத்தான்னு ஒருத்தன் இருக்கிறானே என்ன இல்லைங்க, ஒரு நம்பிக்கையில். ஏதாவது தப்பா ஏதாவது நடந்தா கூட அவங்க என்ன நினச்சோம், ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு பவர் அப்படி எடுத்துக்குவாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்குவாங்க. அதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்களான்னு தெரில உலகத்தாரோட. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, இது இந்த அந்த இதோட இப்படி சேர்ந்தா இந்த மாதிரிலாம் நடக்கும், அப்படி இப்படிலாம் ஏதாவது பேசிட்டு இருப்பான். சாத்தான் இருக்கிறான், அவனுடைய வேலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க, அதை ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் பிரதரும் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. இப்போ நம்ம எப்படி சாத்தான் இருக்கிறான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏதாவது இதுக்கு பதில் சொல்லணும். உலகத்தானா விட்டுருவோம், இப்போ நம்ம புது சிருஷ்டிகள், நம்ம எப்படி சாத்தான் இருக்கிறான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். பிரதர் சில விஷயங்களை சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்லலாம். அன்னி குஷ்டம் என்ன சிஸ்டம்? சாத்தான் இல்லை, கிரியை சாத்தான் இருக்கிறான் அப்படின்றத எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்? கேரக்டரை வச்சு கண்டுபிடிச்சிடலான்றாங்க சிஸ்டர். அதான் கோவம், அதான் கேரக்டரு, அந்த வெளிப்பாடை வச்சு சொல்கிறாங்க. சரி, இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லலாம். இந்த ஒரு விஷயம், ஒரே விஷயம் தான் பிரதர் சொல்கிறார், அந்த ஒரு விஷயத்தை வச்சு சாத்தான் இருக்கிறான். ஏன்னா இப்போ நம்மளால் பார்க்க முடியுமா சாத்தானை? பார்க்க முடியாதுல்ல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா, பார்த்து சொல்ல முடியாது சாத்தான் இருக்கிறான் இல்லைன்னு. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிடலான்னா, சாத்தான் கன்ஃபார்மாக இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிடலாம். சரி, என்ன சிஸ்டர்? ஓகே, இது எல்லாமே சாத்தானுடைய அந்த ஒரு கிரியைகள்னால சொல்றீங்க. இன்னும் ஒரு பெட்டரான ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நானே சொல்ல ஒன்றும் இல்லை, வேத வசனம். பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பைபிள்ல வேத வசனங்கள் என்னங்க தெளிவா சாத்தானை குறிச்சு என்னங்க அங்க இருக்கு. உலகத்தான் பைபிளை நம்புவாங்களா? ஆனா நம்ம, அதுதான் நம்மளுக்கு வேத வாக்கு. அப்படின்னும் போது பைபிள்ல சாத்தானை குறிச்சு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கிளியரா என்ன பண்ணிடலாம், சாத்தான்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்றத நம்ம 100% என்ன பண்ணிடலாம்னா அங்க நம்ம அழகா சொல்லலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னா, சாத்தான் இருக்கிறானா? ஆமா இருக்கிறான். எப்படி ப்ரூஃப்? வேத வசனம் இருக்கு. ஸோ தேவனுடைய வசனங்கள் அங்கே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப கிளியராக அங்கே சொல்லிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 பேஜுக்கு பிரதர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த ப்ரூஃபை கொடுத்துருக்கிறார். 4 பேஜுக்கும் என்ன கொடுத்துருக்கிறார்? அப்போ அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் சாத்தான் குறித்து வசனங்கள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிட்டாரு. இப்போ இதை நம்ம வரிசையாக படித்தோம் அப்படின்னா இன்னைக்கு சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். ஏன்னா 4 பேஜுக்கு வசனம், இந்த ஒரு 2-3 வசனம் மட்டும் படிச்சுட்டு என்ன பண்ணிடலாம்னா நம்ம கடந்து செல்லலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, அப்படியே அந்த 3 வசனம் மட்டும் படிச்சிடலாம் சிஸ்டர். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வசனங்களை பிரதர் என்ன பண்ணியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் சாத்தானை குறித்து பிசாசை குறித்து கொடுத்துருக்கோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாருங்க அங்கே பிரதர் எடுத்து வரிசையாக ஒரு 4 பேஜுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா லிஸ்ட் பண்ணியிருக்கிறார். இது 815 பக்கம் தமிழில். ஸோ 816. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சாத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில், அப்புறம் யோவானில் 817 பக்கம். ஸோ மத்தேயு, ஏசாயா, 2 கொரிந்தியர், 2 தெசலோனிக்கர், எபேசியர், 1 யோவான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாருங்க, எங்கெங்கெல்லாம் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எடுத்து லிஸ்ட் பண்ணிட்டாரு. நம்மளால சாத்தானை பார்க்க முடியாது, கன்ஃபார்மாக அவன் இருக்கிறானா இல்லையான்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வேத வசனங்கள் இத்தனை வசனங்கள் இருக்கு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கிளியரா சொல்லலாம், சாத்தான்னு ஒருத்தன் கண்டிப்பா
அங்கே இருக்கிறான் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ப்ரூஃப் மாதிரி பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ அடுத்தது என்னன்னா, இயேசு கிறிஸ்து சாத்தானை குறித்து என்ன பேசினார் அப்படின்றத படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகலாம். படிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலையும் சரி, மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலையும் சரி, ஒரே விஷயத்தை தான் என்ன பண்றாருங்க அங்க திருப்பி திருப்பி சொல்றாரு. என்னன்னா, அப்பாலே போ சாத்தானே. இது வந்து சாத்தான் அங்க அந்த ஒரு டெஸ்ட் ட்ரையல்ஸ் வரும்ல, அப்போ வரும்போது நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல பேதுரு வந்து பேசுவார். கரெக்டுங்களா? அப்ப பேசும்போது எனக்கு பின்னாலே போ சாத்தானேன்னு யார் திட்டுவாரு? பேதுருவை திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 2 இடத்துலையுமே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருங்க சாத்தான்ட்டு அங்கே சொல்கிறார். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் அப்படி சாத்தானை விரட்டணும்? கரெக்டு. ஸோ என்ன பிரதர் சொல்கிறார் அப்படின்னா, யாராவது தேவனுடைய சித்தத்துக்கு இல்லைன்னா அவருடைய திட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, அதுக்கு எதிர்த்து யாராவது கிரியைகள் செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா சாத்தான் இல்லை, எதிரி. ஓகேங்களா? ஆனால் அதுதான் மீனிங்கும். ஓகேங்களா? நம்ம அது கூட பார்க்கலாம். என்னன்னா, சாத்தானுடைய மீனிங்கே என்னன்னா அட்வர்சரி, அப்படின்னா எதிரின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, யாராவது நம்மளே ஏதாவது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அவர் டெஃபினேஷனே எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் எதிர்த்து. ஏன்னா பேதுரோட இன்சிடென்ட்டும் அப்படிதான், அந்த ட்ரையல்ஸ்லையும் அப்படிதான். யாராவது தேவனுடைய சித்தத்துக்கு திட்டத்துக்கு எதிர்த்து ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா அட்வர்சரி, எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ எதிரினா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே சாத்தான் வந்து நிற்கிறான். ஏன்னா அவன் ஆதி முதல் கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேவனுடைய திட்டத்துக்கு என்ன பண்ணுறான், எதிர்த்து தான் எல்லா விஷயத்தையுமே அங்கே பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அதுக்கு இன்னொரு ஒரு மீனிங் கூட கொடுக்குறாங்க. என்னன்னா அப்போசிங் ஸ்பிரிட். ஓகேங்களா? அப்படின்னா என்னங்க, எதிர்க்கும் ஒரு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு? தேவனுடைய திட்டத்துக்கும் அவருடைய ஏன்னா சாத்தான் அப்படிதான் வேலை பண்ணிகிட்டே இருப்பான். கரெக்டுங்களா? அவர் எதை பண்ணணுன்றாரோ அதை இவன் என்ன பண்ணுவான், எல்லா விஷயங்களுமே அவங்க அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவங்க என்ன சொல்கிறாராம், நீ பக்கத்தில் கூட வராதன்றார். அப்பாலே போசாதானா கொஞ்சம் கூட நீ பக்கத்தில் வந்துடாது. ஏன்னா இவர் எதுக்காக தான் வந்திருக்காரு, தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. இவன் வந்து இங்கே நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அப்பாலே போ இமீடியட்டாக அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே விரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மட்டும் இந்த சாத்தான் என்ன இல்லைங்க, எதிரி கிடையாது. இன்னொருத்தருக்கும் ஒரு எதிரி. அது யாரா இருக்கும்? புது சிருஷ்டிகளுக்கும் அவன் தான் யார் அப்படின்னா எதிரி. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் நம்மளுக்கு எதிரி அவன்? தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம இசைந்து ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவான், அங்கே எதிர்த்து அங்கே வந்து நிற்பான். இப்போ பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே ஒரு நாள் ஃபுல்லாவது எப்படியா ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னா என்ன பண்ணுவான், நம்ம யோசிக்கும் போதே என்ன பண்ணிடுவான், நீ இப்படிலாம் யோசிக்கிறியா, தேவனுக்கு பிரியமாக நடக்கிறியா, உன்னை என்ன பண்ணுறேன், உள்ளே போகும்போதே ஏன் ஆஃபீஸ்க்கு லேட்டு, டிராஃபிக். ஆனால் என்ன பண்ணியிருப்போம், டக்குன்னு நம்மளை அங்கே என்ன பண்ணிடுவான். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும், தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னு நினச்சாவே அங்கே என்ன பண்ணிடுவான், ஆனால் அங்கே நம்மளை அங்கே விழ வைப்பான். ஸோ அவன் நம்மளுக்கு ஒரு எதிரி. இன்னொருத்தவங்களுக்கும் சாத்தான் எதிரி. யாருங்க? தேவன், இயேசு கிறிஸ்து, புது சிருஷ்டிகள் பார்த்துட்டோம். இன்னொருத்தவங்களுக்கும் சாத்தான் வந்து எதிரி. யாருங்க? மீதி இருக்கிறது யாரு தான்? உலக ஜனங்கள் தான் இருக்கிறாங்க மீதி. கரெக்டுங்களா? ஸோ உலக ஜனங்களுக்கும் இவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எதிரி தான். அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் யாரு தான்? எதிரி தான். ஏன்னா அவங்களையும் இப்போ உலக மக்கள்லேயும் யாராவது வந்து கொஞ்சம் நல்லபடியாக நடக்கணும், நல்ல கேரக்டர் காட்டணும், நீதியின் பாதையில் நடக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அங்கே யார் போய் நிற்பா? சாத்தான் போய் அங்கே நின்று அங்கே என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஒரு கிரியைகளை பண்ண விட மாட்டான். ஏன்னா இவன் யார் அப்படின்னா இந்த ஒரு ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அவன் என்னவா இருக்கிறான் அப்படின்னா அதிபதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை,
இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா அழகாக ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த உலகத்தோடைய ரூலர் யாருங்க? அதிபதி சாத்தான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறார். அப்படின்னா தேவன், இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், புது சிருஷ்டிகளாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த மனுக்குலமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எதிர்த்து செயல்படுறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த சாத்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறார் பிரதர், என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஐடியா அப்படின்ட்டார். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இவன் வந்து ரூலரு, இந்த உலகத்தையே வந்து ஆட்டி மேய்ச்சிட்டு இருக்கான், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இது வந்து இட்ஸ் என்ன இல்லையா, இது வந்து ஏதோ ஒரு கருத்து கிடையாது, ஒரு ஐடியா கிடையாது. அதேமாரி இது வந்து ஒரு ஸ்டோரி, கதை கிடையாது. ஏதோ இந்த புராண கதையெல்லாம் சொல்லுவாங்களே, இந்தமாரி ஒரு ராட்சசன் இருந்தால், இந்தமாரி இந்த சைடு தேவன் இருந்தார், இப்படி 2 பேருக்கு சண்டை நடந்தது. ஸோ இந்த மாதிரி என்ன இல்லைங்க, அது ஒரு கதை கிடையாது, அதேமாரி இது ஒரு கருத்து கிடையாது, இதுதான் சத்தியம். அவன் இருக்கிறான், கன்ஃபார்மாக இருக்கிறான், வேதவசனம் இருக்கு, அவன் தான் எல்லாருக்கும் அப்போசிங்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறான், கிரியைகளே அங்கே செஞ்சுட்டு இருக்கிறான், எல்லாருக்கும் எதிரியாக அங்கே அவன் தான் நிற்கிறான். இதுதான் சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே ஸ்ட்ராங்காக பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது ஒரு அருமையான ஒரு பாயிண்ட்டை பிரதர் வந்து அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, 3 விஷயம் நம்ம பார்த்தோம். புது சிருஷ்டியோடைய வளர்ச்சியை பாதிக்கிற 3 விஷயம், கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு மாம்சம், 2வது உலகம், 3வது சாத்தான் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ சாத்தானை பழைய மாம்சத்துக்கும் கம்பேர் பண்ணுறார், அதேமாரி சாத்தானை உலகத்துக்கும் என்ன பண்ணுறாருன்னா கம்பேர் பண்ணுறார். ஓகேங்களா? 3 பேருமே எதிரி தான். இதில் யார் ஸ்ட்ராங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு சீஃப் பார்த்தோம், பிரதானம், ஏன்னா அது நம்மளுக்குள்ளேயே இருக்குது, அதனால் நம்ம ரொம்ப ஈஸியாக டிசீவ் ஆகிடும், ஏமாற்றப்பட்டுருவோம், கரெக்டுங்களா? அதை சொல்லிட்டாரு. இப்போ இதில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்கரு அப்படின்ற சொல்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு யாரோட கம்பேர் பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு எதிரி யாருங்க? மாம்சம், கரெக்டுங்களா? நம்மளுடைய பழைய சிந்தை, பழைய கிரியைகள், எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதையும் சாத்தானையும் கம்பேர் பண்ணுறார். அப்போனா பழைய சிருஷ்டியோடைய அந்த ஒரு பழைய சிந்தையோடைய கிரியைகளையும் சாத்தானோடைய கிரியைகளையும் அங்கே கம்பேர் பண்ணுறார். ரெண்டுமே என்னன்னா, அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன தான் பண்ண போகுது? கெடுக்க தான் போகுது. ஆனால் எது ஸ்ட்ராங்காக கெடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரதர் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே கெடுக்கிறார். அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய ஹியூமன் டிசையர்ஸ் இருக்கும், அதான் ஒரு பழைய சிருஷ்டி, பழைய அந்த கிரியைகள், அந்த சிந்தனைகள் எல்லாமே இருக்கும். அது என்ன பண்ணுமா, நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கண்டிப்பாக என்ன தான் பண்ணுது? கெடுக்குது, அதை வளர விடாமல் பண்ணுது. ஆனால் அது எப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எது பிளான் போட்டுலாம் என்ன பண்ணாது, பண்ணாது. புரியுதுங்களா? நான் கண்டிப்பாக என்னுடைய புது சிருஷ்டியை நானே அழிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழைய சிந்தனை ஏதாவது பிளான் போடுங்களா? இல்லை ஈவில் ஸ்பிரிட்டு, இல்லை ரொம்ப வெறுக்கிற மாதிரி எப்படியாவது என்னுடைய பழைய சிருஷ்டியை புது சிருஷ்டி என்ன பண்ணும், அங்கே அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய மாம்சம் அங்கே ஏதாவது வேலை பார்க்குமா? அப்படிலாம் வேலை பார்க்காது. அங்கே என்ன நடக்கும்னா, ஏதாவது சின்ன ஆசை வரும் நம்மளுக்கு, கரெக்டுங்களா? இந்த கல்யாணம், காது குத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மீட்டிங் போனோம், அந்த இடத்துல நம்ம எதாவது கொஞ்சம் என்ன ஆகிடுவோங்க, பலவீனமாக இருப்போம். அதனால் என்ன பண்ணிவிடுவோம், டக்குன்னு அதுக்கு விழுந்துருவோம். அதுவும் என்ன தான் பண்ணுது, நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சியை பாதிக்குது தான். ஆனால் ஈவில் ஸ்பிரிட்டோட ஒரு ஈவிலான ஒரு அந்த தீமையான ஒரு பிளான் போட்டுலாம் நம்மளுடைய அந்த ஒரு பழைய சிந்தை என்ன பண்ணாது, நம்மளோட புதிய சிந்தையை அங்கே கெடுக்காது. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவான், பக்காவா பிளான் போட்டு எப்படியாவது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அங்கே புது சிருஷ்டி ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக அவன் என்ன பண்ணுவான்னா, ஈவில் ஸ்பிரிட்டோட ரொம்ப மோசமான ஒரு திட்டத்தை போட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய புது சிருஷ்டி என்ன பண்ணுவான், அங்கே கெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் என்னதுன்னா, இது ரெண்டுத்தோடைய டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பழையத்தில் நான் திருப்பி ஃபஸ்ட்லன்னு சொல்லுவேன், புரியுது? ஓகேங்களா? அப்படின்னா பழைய மாம்சம், பழைய சிந்தை நம்மளை என்ன பண்ணாதுங்க, நம்மளை என்ன பண்ணிக்குவோம், பிளான் போட்டுலாம் என்ன பண்ண மாட்டோம், அங்கே கெடுக்க மாட்டோம். ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவான்னா, அதை பிளான் போட்டு ரொம்ப தீமையான ஒரு சிந்தையோடு அவன் என்ன பண்ணுவான்னா, அங்கே ஈவில் ஸ்பிரிட்டோடு அதை செய்வான் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அடுத்து உலகத்தோடு என்ன பண்ணுறாருங்க, அங்கே சாத்தானுடைய கிரியைகளையும் உலகத்தோட கிரியைகளையும் அங்கே என்ன பண்ணுறாருன்னா கம்பேர் பண்ணுறாரு. இப்போ உலகம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அது எப்படி இருக்குது, ரொம்ப செல்ஃபிஷாக, அதே என்ன இருக்குது, ரொம்ப பாவமான ஒரு நிலைமையில தான் இருக்குது. அதே அதை என்ன பண்ணிக்குவோம், கெடுத்துரும். நம்ம அதுக்குள்ளே போகும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் என்ன ஆகுங்க, கண்டிப்பாக அதுலேயும் பாதிப்பு இருக்குது.
இல்லைன்னு சொல்ல, அதுலேயுமே பாதிப்பு இருக்குது. ஆனால் அது எப்படி நடக்கும் அப்படின்னா செல்ஃப் ட்ரிவன் மாதிரி. அதா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், திடீர்னு அப்படியே போவோம், அப்படியே ஒரு ஃபேஸ்புக் பார்ப்போம், அப்படியே ஒரு 1 hour வேஸ்ட் ஆகும். அதனால என்ன ஆகும், ஆவிக்குரிய வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கும் அந்த 1 hour. ஆனால் என்ன பண்ண மாட்டோம், இது பிளான் போட்டுலாம் என்ன பண்ணுறது இல்லை, ஒரு புது சிருஷ்டி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. கரெக்டுங்களா? அதான் என்ன நடக்கும்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும். அதனால என்ன ஆகிடும்னா அங்கே நடந்துரும். ஆனால் சாத்தான் என்ன பண்ண மாட்டான், ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி தெளிவாக என்ன பண்ணுவான்னா நம்மளை அங்கே வந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு தான் அங்கே சொல்கிறார் என்னன்னா, சாட்டன் இஸ் ஹவெவர் டிஃப்ரெண்ட். என்னன்னா இஸ் டெலிபரேட்டாக என்ன பண்ணுவான் அப்படின்னா, டெலிபரேட்னா என்னங்க, திட்டமிட்டு பிளான் போட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அவனுடைய ஒட்டுமொத்த இன்டெலிஜென்ஸும் புத்திசாலி தினமையும் யூஸ் பண்ணி நம்மளை என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே கெடுக்கிறதுக்கு அங்கே பார்ப்பான். ஸோ எப்படியாவது நம்ம அந்த ஒரு நீதியின் பாதையிலையோ இல்லை தேவனுக்கு பிரியமாகவோ இல்லை ஒரு புது சிருஷ்டியின் வளர்ச்சியிலையோ நடக்கணும்னு நம்ம யோசிக்கும் போதே அங்கே என்ன பண்ணிடுவான், பக்காவாக பிளான் போட்டு அங்கே என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே நம்மளை அங்கே கெடுக்கிறவனா அங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது என்னன்னா அதே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு, அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானம் இருக்குது, ஒரு கிரேட்டர் நாலேஜ் இருக்குது. ஸோ அதையும் அவனுடைய அந்த ஒரு ஒட்டுமொத்த பவர்ஸ், அவனுக்கு என்னென்னலாம் தேவன் வல்லமை கொடுத்துருக்கிறாரோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எப்படியாவது நம்மளை ஏமாத்திடுவான். என்ன சொல்கிற, எப்படியாவது என்ன பண்ணிடுவான் அப்படின்னா நம்ம டிசீவ் பண்ணிடுவான், எப்படியாவது ஏமாத்திடுவான் அப்படின்றாங்க. அது முக்கியமாக என்னன்னா ஹீ வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் அவர் வீக்னஸஸ். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே என்ன இருக்குங்க, ஏதாவது ஒரு பலவீனங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும் போது அதை யூஸ் பண்ணுவான். நம்ம இது பேசிக் சப்ஜெக்டில் கூட பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு எதை தான் டார்கெட் பண்ணுவான் அப்படின்னா நம்மளுடைய வீக்னஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய நல்ல விஷயங்கள்லாம் அவனுக்கு தேவையில்லை, ஓகேங்களா, அது நம்மளே எப்போயாவது தான் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய வீக்னஸ் என்ன பண்ணிவிடுவான், அழகாக டேட்டா பேஸ் போட்டு வச்சு என்ன பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதை மட்டும் டார்கெட் பண்ணுவான். மீட்டிங் வரணும்னு நம்ம எங்கேருந்து ஃபோன் வரும், ஆஃபீஸ்லேருந்து வரும், வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று டக்குன்னு டைவர்ட்டாக என்ன பண்ணிவிடுவோம், புரியுதுங்களா? ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளை அங்கே விலை செய்வான். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா he will use other people. மற்ற ஃபேமிலியும் சரி, பக்கத்து வீடு, எதிர் வீடு, சகோதர சகோதரிகள் எல்லாருக்குள்ளேயும் பேதுருக்குள்ளேயும் என்ன பண்ணா பூந்தான் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ எல்லாருக்குள்ளேயும் போய் எப்படியாவது இப்போ இங்கே யாரோ ஒரு சகோதரி இல்லை ஒரு சகோதரன் நல்லா வளரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது என்ன பண்ணுவான், கூடயே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஸோ யாரையாவது தூண்டி விட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே நம்மளை கெடுக்கிறதுக்கு அங்கே பார்ப்பான். ஸோ இந்த வேலையெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்னா அங்கே பார்ப்பான். ஸோ அதான் அந்தமாரி தூண்டி விடுறாங்கல்ல ஒருத்தரை, அவங்களுக்கு சாத்தானால தான் தூண்டப்பட்டிருக்கோனே தெரியாதான். அந்த அளவுக்கு அவனோட ஞானத்தை யூஸ் பண்ணுவானா. யூஸ் பண்ணி, ஏன்னா இப்போ ஒரு பிரதர் இன்னொரு பிரதர் ஏதோ ஒரு சண்டையோ ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா இதுதான் நீதி, நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன பண்ணிட்டு இருக்குது, இன்னொருத்தர் மூலமாக அந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அங்கே கெடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இது அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஞானமாக என்ன பண்ணிட்டு இருப்பான்னா அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு டாப்பிக்கை முடிக்கிறார். அப்படின்னா சாத்தான் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. சாத்தானோட இன்ட்ரடக்ஷனை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாரு பிரதர் வந்து அங்கே முடிச்சிருக்கிறாரு. டாபிக் என்ன, பெரிய சத்ரு சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் பிரதர் சொல்லிட்டு, அடுத்தது என்ன சாத்தானை குறிச்சே தான் கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜுக்கு அங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்தது சாத்தானை குறித்து என்ன ஒரு டாபிக் எழுதுறாருன்னா யோவான் 8:44. ஸோ தலைப்பு என்னன்னா அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாருன்னா அங்கே எழுதி இருக்கிறாரு. ஸோ அது இன்னைக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சம் மட்டும் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இவன் ஆதி முதற்கொண்டு அப்படின்னு சொல்லும் போதே பிரதர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஆதிக்கு போயிட்டார், ஓகேங்களா? ஸோ ஆதாம் ஏவால அவன் வந்து ஏமாற்றுனதுலேருந்து, ஓகேங்களா? ஸோ அப்பையிலேருந்தே சாத்தான் எப்படி தான் இருக்கிறான் அப்படின்னா ஒரு கிளர்ச்சி பண்ணுறவனாக தான் இருக்கிறான். அப்போனா தேவனுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு விஷயம் எதிர்த்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் வந்து அங்கே பண்ணுறவனாக தான் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ அது எதுக்கு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் அங்கே சொல்கிறார் அப்படின்னா, ஏன் போய் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிக்கணும், எதுக்கு அவங்கள போய் டிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரதர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா அவனுடைய பவருக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு பார்க்குறான்.
என்ன பண்ணோம்? நம்ம வசனம் கூட பார்த்துருப்போம். எல்லாத்துக்கும் மேலாவேன் அப்படின்லாம் பார்க்குறோம். ஸோ அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலாக எல்லாரையும் என்னோட கண்ட்ரோல்குள்ள, என்னுடைய பவர்க்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவன் சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே அவன் அங்கே பண்ணுவான். ஸோ அதனால தான் பார்க்குறோம் என்னன்னா, அவனுக்கு இன்னொரு பேரும் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இஸ் எ ரெலண்ட்லெஸ் எனிமி அப்படின்றார். அப்படின்னா இடைவிடாம தேவனுக்கு என்ன பண்ணிகிட்டே இருப்பானா, எதிர்த்து அங்கே நின்றுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ தேவனுக்கும் சரி, தேவனுடைய நீதிக்கும் சரி, தேவனுடைய சத்தியத்துக்கும் சரி எதிர்த்து அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பானா, அங்கே ஏதாவது ஒரு விஷயங்கள் அங்கே பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவன் வந்து ஒரு எதிரின்னு பார்த்தோம். ஸோ அங்கே யாரையும் விட்டு வைக்கல அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணலங்க, அங்கே வந்து விட்டு வைக்கல. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஒரு ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே அவன் அங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்துவையும் டிசீவ் பண்ணும், அவரையும் ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா, அங்கே ரொம்ப ஆக்டிவாக அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தான்னா அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஏன்னா சாத்தானை இங்கே பேசிக் கிளாஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் சாத்தானை பற்றிலாம் நம்மளுக்கு என்ன இல்லைங்க தெரியாது. கரெக்டுங்களா? நம்மளுக்கு ஆதி முதற் கொண்டு என்ன ஆகுங்க, ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னாவே ஸ்டார்டிங்லேருந்து என்னங்க, ஏசு கிறிஸ்துனா தேவன்னா யாருன்னு தெரியாது, ஆனால் யாரும் நல்லா தெரியும், சாத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக கூட நம்ம அதை கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி அங்கே சொல்கிறார் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் எப்படி பார்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது புதுசாக குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி அதுக்கு டேக் கேர் பண்ணுவாங்க? அப்படி தான் தேவன் யாரை பார்த்தாரா, ஆதாமையும் ஏவாளையும். ஓகேங்களா? ஸோ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இல்லை நடக்க ஆரம்பிக்குது, அதெல்லாம் எவ்வளோ கேர் பண்ணுவோம். அது பார்த்து பார்த்து சாப்பிட்றதுலேருந்து ஊட்டுறது எல்லாத்தையும் எவ்வளோ இது கேர் கொடுப்போம். ஸோ அதே போல தான் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணியிருக்கிறாரா, இந்த ஆதாமையும் ஏவாளையும் என்ன பண்ணணும், அப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பிரதான தூதன் என்ன பண்ணுறாருங்க அங்கே வந்து அனுப்பிச்சு வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? லூசிஃபர் அங்கே அனுப்பிச்சு வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதான் நியூவஸ்ட் கிரியேஷன், புதுசாக வந்து பிறந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களை நல்லா டேக் கேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக லூசிஃபர் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வேற ஏதாவது தேவ தூதர்களை கூட என்ன பண்ணியிருக்கலாம், எவ்வளோ தேவ தூதர்கள், கோடான கோடி தேவ தூதர்கள் இருந்தாங்க. ஆனால் யார் அதுலேயே யார் நல்ல சீஃபாக இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அடுத்த லெவலில் யார் தான் இருக்கா, லூசிஃபர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது லூசிஃபர் அனுப்பிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எப்படி ஒரு வீட்டில் பிறந்த குழந்தைக்கு எப்படி டேக் கேர் பண்ணுவோம், பார்த்து பார்த்து ஏதோ ஓடினா நடந்தா எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு கேர் கொடுக்கணுன்றதுக்காக அந்த மாரி ஒரு நல்ல ஒரு சீஃபான ஒரு ஏஞ்சல் அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த உலகத்துக்கு அங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருந்ததுனால, அப்படி அப்பாயிண்ட் பண்ணதை இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது வந்து கொஞ்சம் இவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத என்ன பண்ணிட்டான்னா அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இல்லை இவன் வந்து படைக்கப்படும் போதே வந்து ரொம்ப மோசமாக படைக்கப்பட்டான், அதனால் இவன் இந்த மாரி ஒரு மோசமான ஒரு குணலட்சணத்துக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட்டையும் பிரதர் அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா கவர் பண்ணுறார். ஹி வாஸ் மேட் பர்ஃபெக்ட் அப்படின்ற, அவன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்னா ரொம்ப பரிபூர்ணமாக அங்கே படைக்கப்பட்டிருக்கான். ஏன்னா யார் அவரை படைச்சா அப்படின்னா, படிச்செல்லாம் பாருங்கள், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஓகேங்களா? ஸோ அவர் கண்மலை யாருங்க, கண்மலை யாரு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஏசு கிறிஸ்து. அவர் தான் படைச்சாரு. இதில் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்த்துருப்போம். ஏன்னா தேவன் யாரை மட்டும் தான் படைச்சாருங்க, ஏசு கிறிஸ்து மட்டும் தான். மீதி உலகம் எல்லாத்தையுமே படைச்சது யாருன்னா ஏசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. ஸோ அவர் ஒரு கிரியை பண்ணுறார், அவர் ஒரு விஷயம் அங்கே செய்கிறாருன்னா அது எப்படி இருக்கும், உத்தமமாக இருக்கும். அதுவும் அவருடைய ஃபஸ்ட்டு கிரியேஷன் எப்படி இருக்கும், அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக. இப்போ நம்மள்ட்ட ஏதாவது சில விஷயங்கள்லாம் கொடுத்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணு, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணு அப்படின்னா எப்படி பண்ணுவோம், நம்மளுடைய எல்லா தாளந்துகளையும் யூஸ் பண்ணி பெஸ்ட்டாக கொடுப்போம். கரெக்டுங்களா? ஒரு சின்ன ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவருடைய எல்லா தாளந்துகளையும் யூஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருந்திருக்கும்,
ஸோ ஹி வாஸ் மேட் பர்ஃபெக்ட் அப்படின்னா சாத்தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அங்கே படைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால சொல்லி தேவன் அதனால் என்ன பண்ணலன்னா அநீதியான விஷயங்கள்லாம் அங்கே எதுவுமே பண்ணல. ஏதோ படைக்கணுமேனு ஒரு சாத்தான ஒரு கெட்டவனாக படைச்சு கடைசி வரைக்கும் இவனோட சண்டை போட்டுட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்டோடலாம் அங்கே இயேசு கிறிஸ்துவும் சரி தேவனும் சரி எந்த ஒரு விஷயமே பண்ணல. அதான் சொல்ல காட்ஸ் ஸ்டாண்டர்ட், அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்துலாம் அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, இறங்கலாம் மாட்டார். ஸோ அவர் பர்ஃபெக்டாக தான் படிச்சிருக்காரு. அவர் அவருடைய நீதியின்படி நியாயத்தின்படி ரொம்ப பர்ஃபெக்டாக அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயத்தை அங்கே கொடுத்துட்டாராம். என்னதுங்க? கரெக்டு, சுயாதீனத்தை அங்கே கொடுத்துட்டாரு. அதான் பிரதர் ஃப்ரீவில் அப்படின்றார். ஓகேங்களா, ஃப்ரீவில் கொடுத்துட்டாரு. டிசிஷன் நம்ம கையில். அதான் சொல் எல்லா இன்டெலிஜென்ட் பீயிங்ஸுக்கும் அறிவுள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் எதை கொடுத்துட்டாருன்னா ஃப்ரீவில்லை கொடுத்துட்டாரு. டிசைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கும் ஃப்ரீவில் இருக்குது. கரெக்டுங்களா? நீ கிளாஸ்க்கு வரணும்னு இருக்கா, நம்மளுடைய ஃப்ரீவில் டிசைட் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அதே போல தான் எல்லாருக்குமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அறிவுள்ள ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே தேவன் என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரீவில் அங்கே என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே கொடுத்துட்டாரு. இப்போ அந்தந்த ஜீவராசிகள் தான் என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும் எந்த வழியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவனுக்கு பிரியமாக நடக்கணுமா இல்லையா அப்படின்றத அவங்கவுங்க தான் முடிவெடுக்கணும். அதில் சாத்தான் தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு தப்பான அங்கே ஒரு முடிவை அங்கே எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் அவர் படைக்கும் போது பர்ஃபெக்டாக தான் படைச்சிருக்கிறாரு. அதேமாரி எல்லா ஜீவராசிகளுக்குமே அங்கே கொடுக்கும் போது என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறன் கொடுக்குறாரு, ஒரு அபிலிட்டி கொடுக்குறாராம். என்னன்னா எது கரெக்டு நம்மளால் டிசைட் பண்ண முடியும்ல, எது கரெக்டு, எது உண்மை, எது பரிசுத்தமானது, எது நல்லது, இது நாலுத்தையுமே அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, எது சரியானது, எது சத்தியம், எது உண்மை உள்ளது, எது பரிசுத்தமானது, எது நல்லது அப்படின்ட்டு அறிவு இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமே என்னங்க அங்கே தெரியும். நம்மளால டிசிஷன் பண்ண முடியும். அந்த அபிலிட்டி, அந்த திறனை என்ன பண்ணிட்டாருங்க நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அதோட சேர்த்து எதையும் கொடுத்துட்டாரு, ஃப்ரீவில்லையும் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்கப்பா, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ணேன், ரோபோ மாதிரிலாம் உங்களை நான் நடத்துறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா உங்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயத்த கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி நடக்க தோணுதோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா அங்கே நடந்துருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாங்க, அவருக்கு பிரியமாகவும் நடக்கலாம், அவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறவர்களாகவும் சாத்தானை போல் என்ன பண்ணிக்கலாம்னா அங்கே நடக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஃப்ரீவில்லை கொடுத்ததுனால கடைசியாக ஒரு பாயிண்ட் மட்டும், இந்த ஃப்ரீவில்லை கொடுத்ததுனால தேவன் அங்கே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயம் கான்செப்ட் இருக்குல்ல, அதை அவரோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாராம். ஏன்னா ஃப்ரீவில்லையும் கொடுத்துட்டு நித்திய ஜீவனையும் கொடுத்துட்டா என்ன ஆகிடும், இப்போ சாத்தானுக்கு நித்திய ஜீவன் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகிடுங்க, இப்போ என்னன்னா நித்திய ஜீவனுக்கு கண்டிஷன்ஸ் அப்ளை கீழே போட்டுருவாங்க. கரெக்டுங்களா? நீங்கள் இந்த அழியாமை அதோடலாம் கம்பேர் பண்ணிக்க வேணாம், போட்டுக்க. எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் ஆதம் படைக்கப்படும் போது எது கொடுத்துருந்தாருங்க, நித்திய ஜீவனை கொடுத்துருந்தாரு. கண்டிஷன்ஸ் அப்ளை, சாப்பிடக்கூடாதுன்னாரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் சாப்பிடாம இருந்தால் தேவன் என்ன பண்ணியிருப்பாரு, அப்படியே வச்சிருந்திருப்பார். கரெக்டுங்களா? ஸோ அது அவருடைய அந்த எட்டர்னல் லைஃப், அந்த நித்திய ஜீவன் இவரோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாராம் தேவன். ஏன்னா சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு அங்கே என்ன பண்ணுறாருங்க, இதை இவரோட கண்ட்ரோலில் அங்கே எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி எடுத்ததுனால தான் இவரால் என்ன பண்ண முடியுதுங்க, ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வைக்க முடியும். கரெக்டுங்களா? இல்லைன்னா அவங்கவுங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஃப்ரீ வில்லையும் இருக்கும், எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனும் இருக்கும், அவங்கவுங்க அவங்களோட வழியில் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டாராம், அந்த ஒரு நித்திய ஜீவனுக்கு மட்டும் இவருடைய கண்ட்ரோலில் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் அவருடைய பேச்சை கேட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன, நித்திய ஜீவன். அதுதான் 1000 years கடைசியிலும் என்ன ஆக போகுதுங்க, அங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யார் கேட்கலையோ அவங்கள கண்டிப்பாக அவர் என்ன பண்ணிடுவார்னா அங்கே அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் நம்ம 1000 years கடைசியிலையும் பார்த்தோம். இப்பயும் என்ன, அதே ஒரு விஷயம்தான், சாத்தானுக்கும் என்னன்னா அந்த ஒரு விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்னன்னா ஃப்ரீவில்லை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணுங்க, எது கரெக்டு எது தப்பு அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன் அங்கே எடுக்கணும். தேவனுக்கு இசைந்து நடந்தோம் அப்படின்னா காலங்காலத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கலாம், நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நன்மையை அனுபவிக்கலாம். இல்லை தப்பான ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா சாத்தானோட கடைசி வரைக்கும் இருந்துட்டு அவனோட சேர்ந்து நம்மளுக்கும் ஒரு அழிவு அங்கே வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு நம்ம
முடிக்கலாம். ஆனால் இந்த ஒரு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோவான் 8:44 அந்த வசனம் கரெக்டுங்களா, அவன் ஆதி முதற்கொண்டு பொய்யனும் மனுஷ கொலைபாதகனுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை குறித்து நிறைய விஷயங்கள் பிரதர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறார். தேவனுடைய சித்தம் இருந்தால் என்ன பண்ணலாங்க, அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம இதை வந்து பார்க்கலாம். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ.